அக்ஷய் விஸ்வ பிரம்மா எப்பா நீதிமன்ற கோர்ட்டில் கலப்பா கவர்மெண்ட்டாக நியமிச்சிருக்கான். காகித பேப்பர் இப்போ உள்ளே சொருகிட்டு தான் மிதித்து விட்டார். தமிழ்நாடு நொறுங்கி போவோம். எல்லா நாடு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நொறுங்கி போவோம். கஜானா பூரா அப்படியே நொறுக்கி விடுவார். பூரா எங்கே பார்த்தாலும் கெட்டட பில்டிங், எங்கே பார்த்தாலும் கெட்டட. இதெல்லாம் நுப்பாட்டாண்டாமா பூமியை பாழாக்குதான். எங்கே பார்த்தாலும் இருக்கட்டும்ட்டார். பூரா எங்கெங்கே செங்கச்சூளை போட்டிருக்கானோ, எங்கெங்கே மண் அள்ளி போட்டிருக்கானோ எல்லாம் அந்த நேரம் வரையில் முப்போட வானரப்பட கேள்வி கேட்பான். எங்கடா இல்லைனா எவன்டா கையெழுத்து போட்டான், எந்த வண்டியில் டக்கர் வண்டி அழிச்சு அப்படியே அந்த கேள்வி கேட்கல அதுவும் உள்ளே தான் போகும். பார்த்துக்கோங்கடா, போய் உழைச்சி தின்னு உன் உயிர் வாழறதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. பூரா அழிக்க வந்த பாய்ப்பே பூரா பேப்பர். இல்லை ஜனநாயகம் ஓட்டு போடுறதில்ல, நல்லா காட்டுக்கோடா. கடை ஒரு ஆளுக்கு 2.5 லட்ச ரூபா இருக்குங்க. உன் வீட்டில் 5 பேர் இருக்கா, இவ்வளோ காகித பேப்பர். அப்போ என்னவா ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் ஒரு நாட்டுக்கு அடமானம் வச்சு வாங்கிக்கிட்டே இருப்பான். இதே ஜோலி இந்த பேருக்கு அரசியல்வாதி. அதுக்கு தான் பூமியிலேருந்து இறங்கி கணக்கு போட்டார். எவனும் தப்ப முடியாது. என் கணக்கு போட்டிருக்கேன், எவனும் வந்து கணக்கு பாடுறா அப்படிம்பாரு. கணக்கை பார்த்து எனக்கு ஒப்படைக்கலைண்ணா, நான் 2 கையை ஒடிச்சு விட்டு பூரா தொட்டில் போட விட்டுருவேன் அப்படின்ட்டார். தொட்டில் போட்டு அலையணும், 2 கையை தொட்டில் போட்டு அலையணும். மோசமாக ஆகிட்டான்ப்பா, பூரா உழைப்பு இல்லாமல் பூரா மோசத்தில் ஆகிட்டான். ஜனநாயகம்னு என்னென்னு கேள்வி கேட்காரு. உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் பதிவு இருக்குது. அவன் கொடியை தூக்கி ஓட்டு முத்திரை வாங்கினான்ல, அன்னைக்கிலேருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பதிவு இருக்குது. அந்த பதிவு கேட்காரு, பதில் சொல்லணும். நீதி அரசர் கடவுள் உட்காந்துருக்காருல, என்றைக்குனாலும் கடவுள் வருவார்னு தெரியும் நீதிமன்றத்தில். சரி சேட்டவனாகியோப்பா, அரசியல்வாதி கொடியை தூக்காத ஆட்டாத பைத்து அமைதியாக போகணும்னு சொல்லணும். இவன் இவன் இவங்க பேச முடியாது. நீதிமன்ற கோர்ட்டில் சொல்ல முடியாது. அரசியல்வாதியில் பூரா ரவுடிஸ்தான் வச்சுருப்பான். அதான்ப்பா எப்பா இப்போ கணக்கு எடுத்து ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ள கணக்கு எடுத்து நீதிமன்றம் புது நீதிமன்றம் உட்காரையில் அந்த கவட்ட கம்பு, அந்த 2 கோழி குண்டு பூரா எது பூரா தண்டனை கொடுக்கணுமோ எல்லாம் வாசலில் நிற்பான். இராணுவ முப்போட ஆணும் பெண்ணும் இருக்கும். வனரப்பட கசக்கி விட்ருவான், தேய்ச்சி விட்ருவான், சொரிஞ்சிக்கிட்டே அழன்னு சொல்லி விட்ருவான். அப்போனா தான் இந்த ஜனங்களுக்கு அறிவராப்பா. உழைச்சி பூமியை உழைச்சி சாப்பிட்டுக்கடானா விற்கானா கோடிக்கணக்காக. கவர்மெண்ட் வேலை வேணுமா, அதுக்கு தானே ப்ரைவேட்டில் படிச்சுட்டு போய் கவர்மெண்ட் வேலை வாங்க தான். கவர்மெண்ட்டில் படித்தவன் 10% இருப்பான், மித்ததெல்லாம் குப்பை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி எப்படி கவர்மெண்ட்டு? இது கடை ப்ரைவேட்டு 2ஆம் நம்பராக திருச்சி கவர்மெண்ட்டு. 75 வருஷம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தவங்க பூரா அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் கிடக்கிறவன் பூரா ஒழுங்காக புரிஞ்சு நட, தெரிஞ்சு நட, ஒழுங்காக போ, ஆடாத திருச்சிருவார். கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். நீ சிரிக்கிறதுக்காக கணக்கு விட்டுக்கிட்டே இருப்பார். செகண்டில் தமிழ்நாடு முழுவதும் அடைச்சி தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். ஒழுங்காக போங்கடா, போட்டாச்சுடா கணக்கு முக்கால்.